நாம் தமிழ் கட்சிக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ, சீமான் அவர்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ, தமிழ் தேசியத்தை சார்ந்து எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லாத்துக்கும் ஆரியண்ணன் குரல் கொடுத்தார். இதுதான் உண்மை. அதே மாதிரி தேர்தல் காலகட்டத்துல இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி தேர்தல் வரைக்கும் ஆரியண்ணன் ஆதரவு கொடுத்திருந்தார். தொடர்ந்து 10 வருட காலமா ஆதரவு தான் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஆதாரத்தோடு இருக்கிற உண்மை. ஓகேவா? இது இது இவ்வளவு இருக்கும்போது இந்த வன்ம குடும்பம் என்ன பண்ணுது, ஐடிவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அவதூறு பார்ப்பது. அவர் ஆதரவே கூடல, ஆகும்னா அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாரு. அவரு நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய அரசியல பேசுது, எதுக்குமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுத்ததுல தேர்தல் நேரம்னால எதிர்க்கிறாரு. அப்புறம் ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு வேலையை போயிட்டாரு, அதிமுக வேலையை போயிட்டாரு. இது வந்து இதான் தமிழ் அல்லாதவர்கள்ட்ட தலைமை போனா என்ன ஆகும்னு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஐடிவிங்க சொல்றேன். ஆமா, தமிழர் அல்லாதவர் ஐடிவிங்ல அவங்க பொறுப்பு என்னைக்கு போட்டாங்களோ அதுல இருந்து அது வந்து ஐடிவிங் கிடையாது. அதான் நம்ம பேர் வச்சோம்னா இது வந்து பாசறை ஆபாச குடும் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். அது வந்து இன்னொரு திராவிட கட்சியோட ஐடிவிங் மாதிரியே செயல்பட்டு இருக்குது. இது வந்து மாறுவாங்க பார்த்தோம். ரொம்ப நாளாவே இது பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நம்ம வந்து தமிழ் தேசிய தளத்துல இருந்து பாரியண்ணன் வந்து சரி இந்த தவறை சொல்லுவோம் திருத்திப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அவர் மேல வன்மத்தை கட்டுறாங்கன்னா, ஆபாச பதிவு பண்றாங்கன்னா இது எந்த அளவுக்கு மாறி போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எதிரிகள்கிட்ட மாண்பு காமிப்பாங்க, துரோகிகள்கிட்ட கூட மாண்பு காமிப்பாங்க. ஆனா சக தமிழ் தேசியவாதிகள்கிட்ட இவங்க மாண்புலாம் காமிக்க மாட்டாங்க. இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய லட்சணம். ஏன்னா தமிழ் தேசியத்துல செயல்பட்டுக்கிறவங்களுக்கு நீங்க மாண்பு காமிக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு நீங்க ஆபாசமா பேசுவீங்க, அவதூற பார்ப்பீங்க. ஆனா அங்க போய் ஒரு வீட்டுல சந்திக்கிறது, அங்க போறது, இங்க வர்றது, எங்க பார்த்தாலும் கை குப்பி நிக்கிறது, கை கொடுத்துக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது, வேர்வையை தொடைக்கிறது, இது கூட வந்தவருக்குங்க. சரி, இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேட்டா மாண்பு, மண்ணாங்கட்டி அப்படின்றது. ஆனா தமிழ் தேசியவாதிகள் இது வந்து தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவு, இந்த தவறை திருத்திக்கங்கன்னு சொன்னா இது மாண்புலாம் காமிக்கணும். மாண்புலாம் காமிக்கிறது இல்லை. ஐடிவிங்க வந்து ஆபாசமா பேசும், அவதூறா பேசும். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடிவிங்கு அது யாரோ தனிப்பட்ட ரீதியா பேசுறாங்க, அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உருட்டுவாங்க. கட்சியில இருக்க யாருக்குமே கட்சிக்குமே சம்மந்தம் இல்லை. பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை வந்து அவங்க தனிப்பட்ட கருத்துக்கு போயிடுவாங்க. இது வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய இதுதான் அவங்களுடைய லட்சணம். ஆனா ஒரு கட்சி ஐடிவிங்க நடத்துதுன்னா அதுல தன் கட்டுப்பாட்டை மீறி நடக்குதுன்னா அதுல என்ன பண்ணுவோம், சம்பந்தம் இல்லாதவங்க பதிவு பண்றாங்கன்னா அந்த ஐடிவிங் லிஸ்ட் எடுத்து யாரு அந்த ஐடிஸ் எடுத்து இவங்க எல்லாம் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங் கிடையாது, நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசுறவங்க நடிக்கிறாங்க, உங்க மீது வன்மத்தை இவங்க வந்து பரப்புறாங்க, ஆபாசத்தை பேசுறாங்கன்னா அதுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு பொறுப்பு இல்லை. இது வரைக்கும் ஐடிவிங் தலைமை சொல்லியிருக்கோம். இல்லையே